ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது டே 3 ஆஃப் வெயிட் லாஸ் ஜர்னி. இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு ஒரு ட்ரிங்க் டே மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. காலையில் ஒரு சொம்பு வாட்டரோடு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாளே நட்ஸ் எல்லாம் ஊற வச்சு அதெல்லாம் அரைச்சி 2 பேருமா ஷேர் பண்ணி குடிச்சிக்கிட்டோம். நட்ஸ் ஜூஸ் குடித்தாலே ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகும். கண்டிப்பாக நீங்களும் மார்னிங்க்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே ஒரு நேந்திரம்பழம் எடுத்துக்கிட்டேன். ஹஸ்பண்ட் கிளம்பும்போது காஃபி கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் காஃபி குடிச்சிக்கிட்டேன். நான் கார்ப்ஸோ சுகரோ எதையுமே கட் பண்ணல. இது ஒரு லைஃப் ஸ்டைலாக அப்போ தான் எனக்கு சேஞ்ச் ஆகும். லாங் டேர்மாக என்னால் அப்போ தான் இதை பண்ண முடியும். அதனால் நான் எல்லாமே எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஹவுஸ் ஓனர் அம்மா வந்துட்டு எனக்கு கொய்யாப்பழமும் வாழைப்பழமும் சேர்த்து ஒரு ஜூஸ் ஒன்று பண்ணி கொடுத்துருந்தாங்க, ஒரு 12 போல். இந்த காம்பினேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அவங்க தோட்டத்தில் விளைஞ்சிருந்த புதினாவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நான் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்துட்டு முட்டை சாதம், சாட்டட் பீன்ஸ், நிறைய முருங்கைக்கீரை தேங்காய் போட்டு பண்ணியிருந்தேன். அப்புறம் மாங்காய் தொக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இந்த காம்பினேஷனே எனக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. ஈவினிங் வரைக்கும் நல்லா தாங்குச்சு. இந்த முட்டை சாதத்தில் மிளகு ஜீரகம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து ரோஸ் மில்க் வாங்கிட்டு வந்தாங்க, அதையும் தான் நான் குடித்தேன். ஈவினிங் வந்து சோயா சங்க் சாலட், ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ, இஞ்சி சாய் குடிச்சிட்டு கொஞ்சமாக பசிச்சிச்சு. அதனால் ஒரே ஒரு சின்ன பனானா சாப்பிட்டு டே முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.